அஸ்ஸலாமு வணக்கம் வணக்கம். எங்களுக்கு தெரியும்னா நாங்க எங்களோட 26 பேஜ்ல தியரி கிளாஸ்ல ஹீட்ல நாங்க சந்திக்கிறோம். அதுல நாங்க ஒரு சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், வெப்ப பரிமாற்றம். சரி, லாஸ்டா நாங்க பார்த்த தியரியா தான் சின்ன ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு நாங்க அது தொடர்பான கேள்விகளுக்குள்ள இன்னைக்கு நாங்க போறோம். சரி, நீங்க கவனிக்கணும். நாம ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வெப்ப பரிமாற்றத்துல கொஞ்சம் கவனிக்கணும். வெப்ப பரிமாற்றம் இந்த அலகுல முதலாம். சரி, ஒரு பௌதிக கணியம் ஒன்று நாங்க அறிமுகப்படுத்தணும். என்னன்னா வெப்ப கொள்ளல். வெப்ப கொள்ளல் வெப்ப கொள்ளளவு. அதுல குறியீடாக சி. அதாவது என்னன்னா, ஒரு பதார்த்தத்தின் இங்க திணிவு அல்ல, தெளிவாக விளைவிக்கும். நல்ல கவனிக்கும். ஒரு பதார்த்தத்தின் ஒரு லிக்விட் இருக்கு, ஒரு திரவம் இருக்கு. இந்த திரவத்தின் ஆரம்ப வெப்பநிலை θ1, இறுதி வெப்பநிலை θ2 வரும். சரி, இந்த வெப்பநிலை ஆரம்ப வெப்பநிலையில இருந்து θ2க்கு போறது நான் என்ன செய்யறேன்னா, இந்த திரவத்தை ஹீட் பண்றேன். இதுக்கு ஒரு ஹீட்டர் யூஸ் பண்ணி எதை சொல்லிக்கிறோம், அதெல்லாம் பிரச்சனை. இப்படி நாங்க ஒரு ஹீட் பண்ணி இந்த வெப்பநிலையை கொண்டு போறோம். இதுல நீங்க கொடுக்கிற வெப்பம் இப்போதைக்கு நான் தியரியை கதைக்க போறதுக்கான இப்போதைக்கு நல்லா கவனிக்கும். கொடுக்கிற வெப்பம் இந்த பாத்திரம் எடுக்கலன்னு வச்சுக்கணும். சரியா, பாத்திரம் எடுக்கலன்னு வச்சுக்கணும். உள்ளுக்கறிக்கு அந்த திரவம் மட்டும்தான், அந்த திரவம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டு அந்த பதார்த்தம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த வெப்ப கொள்ளளவுக்கு வரைகளுக்கு நான் சொல்றான், ஒரு பதார்த்தத்தை, அது திண்மமாக இருக்கலாம், திரவமாக சம்திங் யாராவும் இருக்கலாம். நல்லா கவனிக்கும். ஒரு பதார்த்தத்தை ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவைத்தான் வெப்ப கொள்ளல் சொல்றோம். அப்ப சீசம் சீசம் தீட்டாவின் மேல் சக்தி எனர்ஜின்னு வரும். தீட்டாங்கிறது டெல்டா தீட்டா. ஒரு பதார்த்தத்தை ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவைத்தான் வெப்ப கொள்ளளவுன்னு சொல்றோம். இப்ப இதுல இருந்து நாம ஒரு சமன்பாடு H சமன் சி தீட்டா, இந்த இடத்துல டெல்டா தீட்டாக்கு பதிலா நான் வளமையா பயன்படுத்துற மாதிரி தீட்டாவை நான் யூஸ் பண்ணிடுவேன். இந்த தீட்டாங்கிறது யாரால தரப்படும்? θ2 மைனஸ் θ1 தரப்படுது வெப்பநிலை மாற்றம், வெப்பநிலை வித்தியாசம். சரி, இதுதான் எங்களோட வெப்ப கொள்ளளவுக்கான வரையறை. இதுல இருந்து நாம இந்த வெப்ப கொள்ளளவின் அலகு கதைச்சிங்கன்னா ஜூல் கெல்வின் -1, ஜூல் கெல்வின் -1 அல்லது ஜூல் செல்சியஸ் -1, ஜூல் செல்சியஸ் மைனஸ். இப்படி நாங்க வெப்ப கொள்ளளவு கதைச்சிருக்கோம். அடுத்ததாக நாங்க ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிறோம், தன் வெப்ப கொள்ளளவு. இதெல்லாம் கதைச்சிருந்தீங்க, தன் வெப்ப கொள்ளளவு. சரி, அடுத்த ஆள் நாம அறிமுகப்படுத்துறோம் தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு. சரி, தன் வெப்ப கொள்ளளவு. அதுல குறியீடாக எஸ், தன் வெப்ப கொள்ளளவு எஸ் கதைச்சிருந்தீங்க, தன் வெப்ப எஸ். இஞ்சி என்னன்னா, அங்க சி வந்துகிட்டு H ஓவர் தீட்டாவால கிடைக்கும். ஒரு பதார்த்தத்தை ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவு. இதன் அலகு ஜூல் கெல்வின் -1. அதுல மாற்றுக்கிறோம். இப்ப இங்க அங்க ஒரு பதார்த்தத்தை இஞ்சு ஓரலகு திணிவுள்ள பதார்த்தத்தை, பகுதியில் திணிவு, ஓரலகு திணிவுள்ள பதார்த்தத்தை ஓரலகு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தியின் அளவைத்தான் நாம சொல்வது தன் வெப்ப கொள்ளளவு. அப்ப இதுல இருந்து H சமன் ms தீட்டான்னு வரும். H சமன் ms தீட்டான்னு வரும். S இந்த அலகை செக் பண்ணினா இஞ்சு ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. ரைட். இன்ஃபேக்ட் நாங்க லாஸ்டா இது வரைக்கும் தான் கதைச்சிருந்தோம். அப்படியே தன் வெப்ப கொள்ளளவு வரைக்கும் நம்ம கதைச்சிருந்தோம். கன்ஃபார்ம் பண்றோம். ஹீட் தியரியில நம்ம லாஸ்டா கதைச்ச விஷயம் ஹிக்மா
இப்ப நான் பேசுறேன் சரியா? எஸ், ரைட். இப்ப இங்க கவனிங்க. இப்ப இந்த பகுதியில தொடர்ச்சியா நீங்க ஷீட்ல வந்துகிட்டு கேள்வி நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. எத்தனையாவது கேள்விங்கிறது எனக்கு ஐடியா இல்ல. சரி, எனக்கு ஐடியா இல்ல. நீங்க அந்த கேள்வி நம்பர்ஸ் போட்டு நான் ஸ்டார்ட்ல இருந்து நம்பர்ஸ் இருக்கிறவங்க செஞ்சுட்டு வாங்க. சரி, ஓகே. இப்ப நான் இன்னைக்கு செய்யற கேள்விகளுக்கு நம்பர்ஸ் நான் போட்டுட்டு வரேன். முதலாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி போட்டு வரேன். நீங்க மூணு நம்பர்ஸ். சரி, ஓகே. எழுதுங்கன்னா முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வி எழுதுங்க. 1 கிலோகிராம் திணிவுடைய எழுதுங்க. 1 கிலோகிராம் திணிவுடைய 1 கிலோகிராம் திணிவுடைய 1 கிலோகிராம் திணிவுடைய இரும்பை, சரியா? 1 கிலோகிராம் திணிவுடைய இரும்பை 1 கிலோகிராம் திணிவுடைய இரும்பை 1 கிலோகிராம் திணிவுடைய இரும்பு 20 பாகை சீயில் இருந்து 20 பாகை சீயில் இருந்து 1 கிலோகிராம் திணிவுடைய இரும்பை 20 பாகை சீயில் இருந்து 40 பாகை சீயிற்கு, சரி பார்ப்போம், 40 பாகை சீயிற்கு 40 பாகை சீயிற்கு வெப்பமாக்க 40 பாகை சீயிற்கு வெப்பமாக்க 40 பாகை சீயிற்கு வெப்பமாக்க 9240 ஜூல், 9240 ஜூல் சக்தி தேவையாகும். சக்தி தேவையாகும். சக்தி தேவையாகும். எனவே சக்தி தேவையாகும். எனவே இரும்பில் எனவே இரும்பில் எனவே இரும்பில் தன்வெப்ப கொள்ளளவை காண்க. எனவே இரும்பின் 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 தன்வெப்ப கொள்ளளவு எஸ்கு. ரைட். இனி போர்டை நல்லா கவனிங்க. சரியா? போர்டை கவனிங்க, அவசரப்படுவோம். இப்ப பாருங்க, சில விஷயத்தை பாருங்க. இதுல ஒரு இரும்பு இருக்குது. சரியா? ஒரு இரும்பு இருக்காரு. ஒரு இரும்பு. இந்த இரும்பின் வெப்பநிலைக்கு இரும்பின் வெப்பநிலை, சரியா? இங்க இருக்கிற இரும்பின் வெப்பநிலை 20 பாகை சீலிருந்து 40 பாகை சீக்கு உயர்த்துவதற்கு 40 பாகை சீக்கு உயர்த்துவதற்கு இதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய எனர்ஜி, இந்த இரும்பு இந்த 20 பாகைசில இருந்து 40 பாகை சீக்கு நீங்க உயர்த்துறதுக்கு கொடுக்க வேண்டிய எனர்ஜி 9240 ஜூலா. இந்த இரும்பின் தன்வெப்ப கொள்ளளவு என்னன்னு கேட்டாங்க. எங்களுக்கு தெரியும் தன்வெப்ப கொள்ளளவுக்கான சமன்பாடு இவரை திணிவு தந்தாச்சு 1 கிலோகிராம். சரியா? அந்த தன்வெப்ப கொள்ளளவு ரிலேட்டடான சமன்பாடு ms தீட்டான்னு. சரி, ms பாருங்க, சக்தி, திணிவு, தன்வெப்ப கொள்ளளவு, வெப்பநிலை வித்தியாசம். எனவே S சமன் h/m தீட்டான்னு எழுதலாம். இதை பாருங்க, 1 கிலோகிராம் திணிவுள்ள பதார்த்தத்தை, ஒரு குறித்த திணிவுடைய இந்த பதார்த்தத்தை ஓரளவு வெப்பநிலை கூடாக வெப்பப்படுத்த தேவையான சக்தி தரும். அப்ப இங்க தந்துட்டாங்க 9240 கீழே 1 கிலோகிராம் தர வெப்பநிலை வித்தியாசம். இங்க பாருங்க, 40 இறுதியில இருந்து ஆரம்பிச்சது. அப்ப இதுல வரப்போகுது 9240 கீழ் கழிச்சு விட்டீங்கன்னா 20 வரும். சைபரை கேன்சல் பண்ணலாம், சுருக்கி விட்டாங்க 4 6 2 கவனம் வரைகின்ற ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1.
இந்த முதலாவது கேள்வி விளங்கிட்டாடா? நான் விடை எடுத்தது விளங்கிட்டாடா முதலாவது கேள்வி? ஹிக்மா கேள்விகள் கன்ஃபார்ம் பண்ணணும் செய்ய இன்ஃபா விளங்கிட்ட முதலாவது வழி தன்மப்புகளோட கண்டது. எஸ் ரைட் ஓகே. இப்ப இதை டக்குன்னு தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவையான விஷயங்களை நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுமா? உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நோட் பண்ணி முடிச்சா கன்ஃபார்ம் பண்ணாச்சு. அடுத்த கேள்வி. ரைட் ஓகே. அடுத்த கேள்வி எழுதுங்கடா. அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி எழுதுங்க. 200 கிராம் திணிவுடைய சரி. அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 2. இப்போதைக்கு இந்த ரெண்டாவது கேள்வி உங்களோட நம்பர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. சரி, உங்களோட நம்பர்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. எழுதுங்க ரெண்டாவது கேள்வி. எஸ், வெப்பநிலை வித்தியாசம் செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் உண்டு. இது வளமையா கதைக்கிற விஷயம் தான். வெப்பநிலை வித்தியாசம் செல்சியஸுக்கும் கெல்வினுக்கும் உண்டு. இப்ப உதாரணம் கவனிங்க. இதுல எல்லாம் கவனமா இருக்கு. இப்ப இங்க பாருங்க, 30 பாகை சி. இங்க பாருங்க 30 பாகை சி இல்ல இது வந்து ஒரு 28 பாகை சியை கழிச்சு கழிச்சா வித்தியாசத்தை பாருங்க. 30 20 கழிச்சா 2 பாகை சி. இப்ப நான் இந்த வெப்பநிலையை நான் கெல்வினுக்கு மாத்துறேன். எப்படி கெல்வினுக்கு மாத்த போறீங்க? 30 சாக 273 இதை கூட்டிட்டீங்கன்னா இது கெல்வின்ல வரும். இதை நான் மாத்த போறேன் கெல்வினுக்கு. மைனஸ் அப்படி இருக்கு பாருங்க. கெல்வினுக்கு மாத்தினா 28 சாக 273 இதுவும் கெல்வின். இப்ப இதுல இருந்து இதை கழிச்சா பாருங்க, மைனஸால் அடைப்பினுக்கு -28 -273 இவரை கேன்சல் ஆகி அங்கேயும் என்ன வரும்? 2 கெல்வின். சரியா? செல்சியஸும் கெல்வினும் உண்டு. ஆனா வித்தியாசம் டெல்டா சி அங்க டெல்டா கெல்வினுக்கு சமம். டெல்டாங்கிறது அந்த வித்தியாசத்தை காட்டுது. இந்த இடத்துல கெல்வின் என்ற அழகை நாங்க யூஸ் பண்ணாலும் சரி, செல்சியஸ் என்ற அழகை யூஸ் பண்ணாலும் சரி, வெப்பநிலை வித்தியாசத்துக்கு அது சமனாது. ஹிக்மா கேட்ட விஷயம் என்னடா? ரைட் ஓகே. இப்ப வாங்க நாங்க ரெண்டாவது கேள்வி. இப்ப வாங்க எங்கட ரெண்டாவது கேள்வி. சில்கா என்ன பேச விளங்குதா? விளங்குற சார். விளங்குது. எங்க போனீங்க? எவ்வளவு நேரம்? இன்னொரு கிளாஸ் இருந்தது சார், அதை முடிச்சு. கவனிங்க. வாங்க எங்கட ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. ரெண்டாவது கேள்விக்கு வாங்க. நீங்க கேள்வி நம்பர்ஸ் தொடர்ந்து எழுதுங்க. சிப்னாவோட கொப்பில நீங்க நம்பர்ஸ் தொடர்ந்து இருந்தா, நான் இதுக்கு முன்னால ஒரு கேள்வி எழுதிட்டேன். அடுத்த கேள்வி இந்த கேள்வி தான் ரெண்டாவது. நீங்க எத்தனை நம்பர்ஸ் பாத்துக்கோங்க. சரியா? ரைட் எழுதுங்கடா.
200 கிராம் திணிவுடைய 200 கிராம் திணிவுடைய எழுதுங்க 200 கிராம் திணிவுடைய 200 கிராம் திணிவுடைய கலோரிமானி எழுதுங்க. இப்போதைக்கு கலோரிமானிய ஒரு பாத்திரம் நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதானா? ஒரு பாத்திரம் மட்டும் நினைச்சுக்கோங்க. 200 கிராம் திணிவுடைய கலோரிமானி ஆக்கப்பட்ட பதார்த்தத்தில் 200 கிராம் திணிவுடைய கலோரிமானி ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் தன்வெப்ப கொள்ளளவு தன்வெப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் மைனஸ். சரியா? தன்வெப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் மைனஸ். கமான் சரியா இருக்கிறது. ஆகும் ஆகும் இக்கலோரிமானி எழுதுங்க. இக்கலோரிமானி 10 பாகை சீல் எழுதுங்க. இக்கலோரிமானி 10 பாகை சீல். இக்கலோரிமானி 10 பாகை சீல் 100 கிராம் 10 பாகை சீல் 100 கிராம் 10 பாகை சீல் 100 கிராம் நீரை கொண்டுள்ளது. 100 கிராம் நீரை கொண்டுள்ளது. பத்து பாகை சீல் 100 கிராம் நீரை கொண்டுள்ளது. அதற்கு எழுதுங்க. அதற்கு 10 கிலோ ஜூல். அதற்கு 10 கிலோ ஜூல். 10 கிலோ ஜூல் சக்தியை வழங்கும் போது. அதற்கு 10 கிலோ ஜூல் சக்தியை வழங்கும் போது. அதற்கு 10 கிலோ ஜூல் சக்தியை வழங்கும் போது அதிகரித்த வெப்பநிலை யாது? அதிகரித்த வெப்பநிலை யாது? அதிகரித்த வெப்பநிலை யாது? அந்த கேள்வி நம்பர்ஸ் நீங்க ஹீட்ல தொடர்ந்து எத்தனையாவது கேள்வி உங்களுக்கு? நான் அப்படி தொடர்ந்து நம்பர் போட இல்ல சார். சரி, ஓகே. கவனிங்க. எத்தனை இறுதி வெப்பநிலை கேட்டீங்க? இறுதி வெப்பநிலை சரியா? அதிகரித்த வெப்பநிலை யாது? அதிகரித்த வெப்பநிலை. சரி, ஓகே. பாவம் நான் சில விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்க கவனிங்களா, ஹீட்டை பொறுத்த வரையில கேள்விகள் செய்ய நீங்க ஒரு விஷயத்த கவனமா எடுத்து போகணும். பட ஸ்ட்ரக்சர்ல கவனம் வரைக்கணும். அவன் சொல்லியிருக்கிற அந்த கேள்வி அப்படியே ஸ்ட்ரக்சர் மாத்தி விட்டீங்கன்னா, அதாவது படமாக்குனதுன்னா கேள்விகளை பாதுகாப்பாக செய்ய முடியும். இப்ப பாப்போம், நான் சில விஷயத்த நல்லா கவனம். இங்க பாருங்க, ஒரு கலோரிமானி சரியா? ஒரு கலோரிமானி இருக்கு. ஒரு பாத்திரம் நினைச்சு அவ்வளவு. இதுக்குள்ள நீர் இருக்கு. இதுக்குள்ள நீர் இருக்கு. இப்ப சில தரவுகள் தந்திருக்காங்க. என்ன தந்திருக்காங்கன்னா, இந்த கலோரிமானிட திணிவு, இங்க கவனிங்க, இந்த கலோரிமானிட திணிவு சொல்லியிருக்க 200 கிராம் திணிவு சரியா? 200 கிராம் திணிவு. அதே மாதிரி இவர்கள் தன்வெப்ப கொள்ளளவு தந்திருக்காங்க சரியா? திணிவு தந்தா தன்வெப்ப பதார்த்தம் கலோரிமானிட பதார்த்தம் தன்வெப்ப கொள்ளளவு 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சரியா? கெல்வின் -1 அதுக்குள்ளடா நல்லா கவனிங்க. ஆகும் இக்கலோரிமானியில் 10 பாகை சீல சரியா? ரைட், ஓகே. 20வது விஷயம் சரிங்களா? நீ கவனிங்க. 10 பாகை சீல இதுக்குள்ள சரியா? இதுக்குள்ள 10 பாகை சீல. இங்க பாருங்க, 10 பாகை சீல 10 பாகை சீல இந்த 100 கிராம் நீரை கொண்டுள்ளது. இதுக்குள்ள இருக்கிற நீர் வந்துட்டு 100 கிராம்.
100 கிராம் நீரை கொண்டுள்ளது. அதற்கு 10 கிலோ ஜூல் சக்தியை வழங்கும் போது, அப்ப இதுக்கு நீங்க வழங்குற இந்த எனர்ஜி, இந்த தொகுதிக்கு வழங்குற எனர்ஜி, நல்ல கவனிங்க, தொகுதிக்கு வழங்குற இந்த எனர்ஜி சக்தி 10 கிலோ ஜூலா, 10 கிலோ ஜூல். சரியா, இங்க பாருங்க, 10 கிலோ ஜூல் வழங்கும் போது அதிகரித்த வெப்பநிலை என்னன்னு இங்க இருக்கிற அதிகரித்த. அப்ப இந்த இதுல இருந்து இங்க போயிருக்கிற இந்த θ2 தான் நம்மளோட கேள்வி, இந்த தொகுதியின் வெப்பநிலை. அதே நேரம் இந்த வளமையாக நீங்க இதுக்கு பயன்படுது, இந்த கேள்வி பிரகட் முடிகிற இடத்துல நீங்க எழுதிக்க. சரியா, இந்த நீரின் தன்வெப்ப கொள்ளளவு நான் வளமையா பயன்படுத்துறாங்க. பண்ணிக்கோனீங்க, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு பிரகட்ல எழுதிக்கிறேன். அந்த கேள்வி முடிகிற இடத்துல பிரகட்ல எழுதிக்கீங்க. நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. சரியா, கேள்வி முடிகிற இடத்துல நீங்க எழுதிக்காங்க நீரின் தன்வெப்ப கொள்ளளவு. சரியா, நீரின் தன்வெப்ப கொள்ளளவு 4000. இதை வளமையா நாங்க பயன்படுத்த போறோம். சரியா, கேள்விகள் சில இடத்துல 4000 தான் தருவாங்க, அதை பொறுத்து நீங்க ரைட். ஓகே, இவ்வளவுதான் அவங்க கேட்டிருக்கிற கேள்வி. இந்த இறுதியில் வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்க, இறுதி வெப்பநிலை என்ன. சரி, ஓகே, நான் சொல்ல விஷயத்த இந்த இடத்துல நாங்க வெளியால இருந்து வழங்குற இந்த எனர்ஜி, இதுல முக்கியமான ஒரு எடுக்கோள் ஒன்று, சூழலுக்கான வெப்ப இழப்பு நாங்க புறக்கணிக்க போறோம். நல்லா கவனிங்க, நீங்க இங்க இருந்து வழங்குற இந்த எனர்ஜி, சரி, இந்த சக்தி இங்க 2 இடத்துல கன்வெர்ட் ஆகும். ஒன்று, நீர் அந்த எனர்ஜி எடுத்துக்க போறா, அதே மாதிரி அங்க இருக்கிற கலோரி மானி எடுத்துக்க போறா. அப்ப நான் இதுல எழுதுற விஷயம் பாருங்க பாருங்க. சரியா, வழங்கப்பட்ட வெப்ப சக்தி, வெப்ப சக்தி தான் வழங்க பாருங்க. வழங்கப்பட்ட வெப்ப சக்தி, வழங்கப்பட்ட வெப்ப சக்தி இது சமம். சரி, இது சமம் நீர் சக கலோரிமான், சரியா, நீர் சக கலோரிமான் பெற்ற வெப்பத்துக்கு சமம். சரியா, நீ கவனிங்கடா, இந்த கலோரிமானியின் திணிவும் தன்வெப்ப கொள்ளளவும் தரப்பட்டிருக்கிறது, நீரின் திணிவும் தன்வெப்ப கொள்ளளவும் தரப்பட்டிருக்கு. அப்ப இங்க நாங்க பயன்படுத்த போற அந்த சமன்பாடு, சக்திக்கான சமன்பாடு H சமன் ms θ. அதை நீங்க கவனமா புரிச்சுக்கணும். H சமன் c θ யூஸ் பண்றேன், H சமன் ms θ யூஸ் பண்றேன் விஷயத்தை நீங்க கவனமா புரிச்சுக்கணும். ஏன்னா இங்க தன்வெப்பங்களும் திணிவு தந்திருக்கிறோம். திணிவுகள் எங்கேயாவது தராம விட்டா கட்டாயம் அந்த இடத்துல சக்தியில நீங்க என்ன செய்ய மாதிரி c θ யூஸ் பண்ற மாதிரி அவங்க அந்த இடத்துல தன்வெப்ப கொள்ளளவு தரவா தந்திருக்கும். அதை நீங்க பாத்துக்கிட்டீங்க. இப்ப எங்களுக்கு இவரைத்தான் நாங்க யூஸ் பண்ணோம், பாருங்க, வழங்கப்பட்ட அந்த வெப்ப சக்திங்கிறது 10 கிலோ ஜூல். அப்ப இது என்ன வர போறாரு, 10 தர 10 ஜூல். அதுல கவனமா, இது சமம் நீர் சக கலோரிமானி பெற்றவர். நீர் பெற்றவர் பத்தி எழுதும் ms θ. அங்க பாருங்க, நீரின் திணிவு 100 கிராம். அப்ப இதுல 100 தர 10 கிலோகிராமுக்கு மாத்துறீங்க, அது திணிவு எழுதியாச்சு. அவர தன்வெப்ப கொள்ளளவு 4200. வெப்பநிலை மாற்றம் டெல்டா டி θ2 -10. இது யார் எழுதிருக்கோம்னா நீர் பெற்ற வெப்பத்தை எழுதிருக்க. சக கலோரிமானி பெற்ற வெப்பம், கலோரிமானி அவர்த்தியும் 200 தர 10 தர கலோரிமானிட தன்வெப்ப கொள்ளளவு 400 தர வெப்பநிலை வித்தியாசம் அதுவும் θ2 -10. ஏனென்றா இந்த திரவமும் நீரும் கலோரிமானியும் வெப்ப தொடுகையில இருக்காங்க. தொகுதியின் வெப்பநிலை 10 பாகைசின்னா அங்க இருக்கிற நீரின் வெப்பநிலை 10 தான், அங்க இருக்கிற கலோரிமானியின் வெப்பநிலையும் 10.
அவ்வளவுதான் இங்க இருக்கிற கதை. அவ்வளவுதான் இங்க இருக்கிற கதை. சரி, இங்க பாருங்க, நான் சொல்ல விஷயம் சுருக்கல்களை நாங்க லேசா பிடிச்சிக்கலாம். இங்க பாருங்க, இதுலடா இந்த 10 இதுல 3 சைஃபரை நான் வெட்டலாம். வெட்டினா 1 2 இதுல ஒரு 3. சரியா? அதே மாதிரி இதுல 1 2 இதுல 1, அப்ப மொத்தமாக 3 வந்து 3 வந்து. அப்ப இதுல உங்களுக்கு மிஞ்ச போகுது. இதுலயும் ஒரு 10 இருக்கு, தண்ணி வெட்டலாமே, ரைட்? இதுலயும் ஒரு சைபர் வெட்டி விடுங்க, இங்கேயும் 1 வெட்டுங்க, இதுலயும் 1 வெட்டுங்க. இப்ப நான் இருக்கிறத எழுதுறேன், பாருங்க. இஞ்சால 1 சம், இஞ்சால 1 சம், 1 சம். அதனால 42 தர 10/3, 42 தர 10/3 இன்டு θ2 மைனஸ் 10 சக இஞ்சு 2 தர 4 8 தர 10/3 θ2 மைனஸ் 10. சரியா? இதுல இருந்து இனி நீங்க சுருக்கல்களை நான் செய்ய போறோம். இதுல சுருக்கல்களை செய்ய போறோம். இனி கவனிங்க, இதுல 10/3 வெளியாகுது. 10/3 சரியா? 10/3 வெளியாகுதுங்க. வேற பெருமானங்கள் ஏதாவது எடுக்க சான்ஸ் இருந்தா எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. 10/3 வெளியாக இருக்கா, அந்த 10/3 இங்கால வந்து பிரிவடும். அப்ப 10/3 வரும். 10/3 சமம் 42 θ2 மைனஸ் 10 சக 8 θ2 மைனஸ் 10 வரும். அடைப்பு நீக்கி விட்டாடா 42 θ2 மைனஸ் 420 சக 8 θ2 மைனஸ் 80 வரும். இது இங்க 10. இப்ப இதுல 42 8 50 வரும். 50 θ2, 50 θ2 மைனஸ் 420 என்பதுன்னா இதுல 500 வரும். சரி, 500 இஞ்சால 1000 500 கூட்டு கழிவடைஞ்சல் வந்து கூட்டப்பட்டா 50 θ2 சமன் 1500 வரும். 1500. எனவே θ2 நான் இந்த இடத்துல θ2 சரியா? θ2 1500 50 இருக்கு. 1500 50 இதுல ஒரு சைபர், ஒரு சைபர், இதுல ஒரு சைபர் 1, இதுல 3. சரி, அப்ப நாம இந்த தொகுதிக்கு 10 கிலோ ஜூல் வெப்பத்தை நீங்க கொடுக்கும் போது அந்த தொகுதியின் இறுதி வெப்பநிலை என்ன வெப்பநிலைக்கு அவர் உயர்ந்திருக்க போறாருன்னா 30 பாகை சிக்கு வந்து எவ்வளவு வெப்பநிலையால் உயர்ந்திருக்கார்? 20 பாகை சி. அதான் கேட்கிற கேள்வியை பொறுத்து நீங்க கதைக்கலாம். இப்ப இங்க கவனிங்க, நான் இதுல இறுதி வெப்பநிலையை கண்டுபிடிச்சேன் 30 பாகை சி. ஆனா கேட்டிருக்கான் கேள்வி, வழங்கும் போது அதிகரித்த வெப்பநிலை யார்? அதிகரித்த வெப்பநிலைங்கிறது டெல்டா டீட்டா. கேள்வி லேசா பிடிக்கலாம். இங்க கவனிங்க, டெல்டா டீட்டா தான் நம்மளுடைய கேள்வி. டெல்டா டீட்டா வந்து என்ன வரும் போது 30 - 10 சரியா 20 பாகை சி. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் இதுதான். இந்த கேள்விக்கு ஆன்சர், இந்த கேள்விக்கு ஆன்சர் நான் இறுதி வெப்பநிலையா கண்டிப்போம். அப்படி நாங்க இறுதி வெப்பநிலை இப்ப இவ்வளவு சுருக்கல்களை தவிர்த்தா, இவ்வளவு சுருக்கல்களை நாங்க சுருக்கி எடுக்காம நம்ம எப்படி வாரண்டா, இதுக்கு பதிலா அந்த டீட்டாவே போட்டா, டெல்டா டீட்டாவே நீங்க போட்டீங்களா பாருங்க. இந்த இடத்துல நீர் பெற்ற வெப்பத்துக்கு பதிலா இதை போடாமல், சரியா, இதை போடாமலுக்கு அந்த டீட்டா டெல்டா டீட்டா, இந்த டீட்டா. அதே மாதிரி இந்த இடத்துல டீட்டாண்டு வரும். சரியா, இந்த இடத்துல டீட்டாண்டு வரும். அதே போல இந்த இடத்துல டீட்டாண்டு வரும். எவ்வளவு வெப்பநிலையாக உயர்ந்திருக்கிறது அவ்வளவு. அப்ப இங்கே டீட்டா, இந்த இடத்துல டீட்டா. சரியா, அப்ப இந்த ஸ்டெப்ப பாருங்களா. இதுக்கு பிறகு இருக்கிற கதையை பாருங்க. இதுக்கு பிறகு இருக்கிற கதை என்ன இருக்கு? இந்த இடத்துக்கு வந்தா இது உங்களுக்கு எப்படி வந்துருக்கு? இப்ப மெத்தட் 2ல நம்ம கதைக்க போனோம். சரியா, மெத்தட் 2ல நான் கதைக்க போனோம். மெத்தட் 2ல இதை நம்ம கதைக்க போனோம். மெத்தட் 2ல கதைக்க போனா 13 இது சமன் சரியா 42 டீட்டான்னு வரும். எல்லாம் மற்றதெல்லாம் ஒரே ஸ்டெப் தான். 42 டீட்டா இன்ச்சு 8 டீட்டான்னு வரும். 8 டீட்டான்னு வரும். சரியா, அப்ப இதுல என்ன வருவாரு? 13 சமன் 50 டீட்டா. 50 டீட்டான்னு வரும். அப்ப டீட்டா சமன்
1000 வரும். சுருக்கி விட்டீங்கன்னா 20 பாகை 20 பாகை. இப்படியும் என்ன செய்யலாம்? இந்த கேள்வியை நாங்கள் குறிக்கலாம். இந்த கேள்வியை நாங்கள் குறிக்கலாம். கேட்கிற கேள்விக்கு நான்கு கொடுக்க பண்ணுவோம். இக்மா விளையிற என்ன நடந்தது? கேள்வி நான் கதைச்சதெல்லாம் விளையிட்டா? எஸ், ஓகே. இக்மா நான் பேசுவேன். இன்ஃபா வேலை ரைட், ஓகே. நோட் பண்ணி எடுத்தது கன்ஃபார்ம். நோட் பண்ணி எடுத்தது கன்ஃபார்ம். கேள்வியை நோட் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம். எஸ். அவசரம் இல்ல, தெளிவாக யோசிச்சு தெளிவா கொடுச்சு. சரியா? என்ன கேட்கானுங்கிற விஷயத்துல கவனமா இருக்கும். இப்படியே கன்ஃபார்ம் பண்ணுப்பா. இக்மா ஓகே. இந்த இடத்துல கவனமா இருக்கு. நீங்க வழங்குற சக்தி என்ன என்னதுக்கு அங்க பயன்படும். நான் இங்க வழங்கப்பட்ட மொத்த வெப்ப சக்தி நீர் சக கெலோரி பாணி பெற்ற வெப்பத்துக்கு என்ன செய்யறாங்க? அங்க பங்கு கொடுக்கும். நோட் பண்ணி முடிச்சு நான் சொல்றேன்.
ரைட். செப்டா நோட் பண்ணியாச்சா? செப்டா நோட் பண்ணிடலாம்னு இருக்கு. எஸ், ரைட், ஓகே. எழுதுங்கடா. இனி அடுத்த கேள்வி எழுது. கொஸ்டின் நம்பர் 3 எழுது. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி. எழுதுங்க. 200 வாட், சரியா? 200 வாட், 200 வாட் வலு சொல்ற பவர் 200 வாட் வலுவுடைய 200 வாட் வலுவுடைய, அடுத்து 200 வாட் வலுவுடைய 200 வாட் வலுவுடைய மின் துளைப்பானை பயன்படுத்தி 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 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் 2 கிலோகிராம் திணிவுடைய 2 கிலோகிராம் திணிவுடைய 2 கிலோகிராம் திணிவுடைய ஈயக்குற்றியில் 2 கிலோகிராம் திணிவுடைய ஈயக்குற்றியில் 2 கிலோகிராம் திணிவுடைய ஈயக்குற்றியில் துளை ஒன்று போடப்படுகிறது. துளை ஒன்று போடப்படுகிறது. துளை ஒன்று போடப்படுகிறது. தொடர்ந்து. துளை ஒன்று போடப்படுகிறது. மின் துளைப்பானி, மின் துளைப்பானி 80% மின் துளைப்பானி 80% சக்தி 80% சக்தி வெப்பமாக மாற்றப்படுகிறது. 80% சக்தி வெப்பமாக மாற்றப்படுகிறது. 80% சக்தி வெப்பமாக மாற்றப்படுகிறது. எழுதுங்க. 2 நிமிடத்தில் 2 நிமிடமா 2 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் 2 நிமிடத்தில் பின் பின் 2 நிமிடத்தின் பின் 2 நிமிடத்தின் பின் அதிகரித்த வெப்பநிலையை கணிக்க 2 நிமிடத்தின் பின் அதிகரித்த வெப்பநிலையை கணிக்க 2 நிமிடத்தின் பின் அதிகரித்த வெப்பநிலையை கணிக்க அதிகரித்த வெப்பநிலையை கணிக்க பிரகட்ல எழுதுங்க. பிரகட்ல எழுதுங்க. பிரகட்ல எழுதுங்க. பிரகட்ல எழுதுங்க. ஈயத்தின் தன்வெப்ப கொள்ளளவு ஈயத்தின் தன்வெப்ப கொள்ளளவு 130 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் மைனஸ் 130 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் மைனஸ். ஈயத்தின் தன்வெப்ப கொள்ளளவு 130 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் மைனஸ். ரைட். கேள்வி எழுதியாச்சா? எஸ், ரைட். இப்ப கவனி. கேள்வி நான் செய்யறேன், அவசரப்படும். கேள்வியை நான் செய்யறேன், அவசரம். பாருங்க என்ன சொல்றாங்கடா. 300 வாட் வலுவுடைய மின் துளைப்பானை பயன்படுத்தி 2 கிலோகிராம் திணிவுடைய ஈயக்குற்றியின் துளை ஒன்று போடப்படுகிறது. சரி, இங்க கவனிங்க. ஒரு ஈயக்குற்றி ஒன்று இருக்கலாம். சரி, இங்க பாருங்க. ஒரு ஈயக்குற்றி ஒன்று இருக்கலாம். ஒரு ஈயக்குற்றி ஒன்று இருக்கும்.
இந்த ஈய குற்றில நாங்க ஒரு துளை ஒன்றை போட போறோம். இந்த துளை போடுறதுக்கு ஒரு மின் துளைப்பானம் யூஸ் பண்றீங்க. இதான் அதுல துளைக்கிற பகுதி யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன இருக்குது? இதுதான் அந்த மின் துளைப்பான் ஏதோ சம்திங் இப்படித்தான் ஒரு மின் துளைப்பான் ஒன்று இருக்கு. இதுக்குள்ள கை சரி பிடிச்சு துளைச்சு ஏதோ சம்திங் கொண்டு இது பண்றாங்க. இது மின் துளைப்பான் கரண்டோட இப்ப இதுல என்ன கேஸ்ன்றா சொல்யூஷனை நல்லா கவனிங்க. இது இந்த மின் துளைப்பான் வந்து 200 வாட் வலுவுடையதான். இந்த மின் துளைப்பான் வந்துகிட்டு 200 வாட் வலுவுடையது. மின் துளைப்பான் வந்துட்டு 200 வாட் வலுவுடையது. மின் துளைப்பானை பயன்படுத்தி 2 கிலோகிராம் திணிவு. அப்ப இவர திணிவு 2 கிலோகிராம். அதெல்லாம் நோட் பண்ணிக்கிறேன். திணிவு 2 கிலோகிராம். சரியா? திணிவு 2 கிலோகிராம். திணிவை குற்றி துளை ஒன்று போடப்படுகிறது. மின் துளைப்பானின் 80% சக்தி வெப்பமாக கன்வெர்ட் ஆகும். அதாவது என்னண்டா இவரால பிறப்பிக்கப்படுற அந்த சக்தி நல்லா கவனிக்கணும். இதுல 2 விஷயம். ஒன்று பெயர்ப்பு சக்தி, இன்னொன்று பயப்பு சக்தி. சரியா? நல்லா விளங்கிக்கோங்க. இது அப்படி இருக்கணும். கவனிக்கணும். பெயர்ப்பு சக்தி, பெயர்ப்பு சக்தி, அதே போல பயர்ப்பு சக்தி, பயர்ப்பு சக்தி. நீ கவனிக்கடா. இப்ப இந்த கேள்வியில பயன்படுத்தப்படுற எனர்ஜி இந்த பயர்ப்பு சக்தி. நீங்க எவ்வளவு சக்தி அங்க கொடுக்கறங்கிற கதை இல்லை. அது 200 வாட்ல வேலை செய்யும். அப்ப இந்த இடத்துல இவர் கொடுக்கிற இந்த பயர்ப்பு சக்தியில 80% வேஸ்டேஜ் தான் ஆகுது. வெப்ப சக்தியா தான் கன்வெர்ட் ஆகும். அப்ப மிச்சம் இருக்கிற இந்த 20% எனர்ஜியை பயன்படுத்தி தான் அவர் துளை அதுல போடுறார். விளங்கிக்கோ. அப்ப இந்த கருவியால பிறப்பிக்கப்படுற இந்த மொத்த 100% சக்தி பிறப்பிக்கிற சந்தர்ப்பத்துல இதுல 80% வேஸ்ட் ஆகுது. ஏன்னா கருவியோட நோக்கம் வந்துகிட்டு என்ன? துளை போடுறதுதான் நோக்கம். ஆனா அங்க இருக்கிற அந்த எனர்ஜியில 80% வெப்ப சக்தியாக கன்வெர்ட் ஆகும். வெப்ப சக்தியாக என்ன செய்து கன்வெர்ட் ஆகுதான். ஆனா மிச்சம் இருக்கிற 20 தான் துளைக்கு பயன்படுத்துறாங்க. சரி, எங்களுக்கு அது தேவை. துளை எவ்வளவு போடப்பட்டிருக்கிற கேள்வியெல்லாம் இல்லை. அது ஹீட் சம்பந்தமா தான் கேள்வி. ரைட், ஓகே. அந்த வேஸ்ட் ஆகிற அந்த எனர்ஜி அப்படியே வெப்ப சக்தியா கன்வெர்ட் ஆகுது. அந்த வெப்ப சக்தி அப்படின்னு செய்யக்கூட இதுக்கு வெப்பமாக கன்வெர்ட் பண்ணி போகிறார். அவரிடத்துக்கு போற ரைட், ஓகே. பாவம் சூழலுக்கான வெப்பம் இங்கே கூட பேரும். சரியா? அப்ப 80% சக்தி வெப்பமாக மாற்றப்படுகிறது. 2 நிமிடத்தின் பின் அதிகரித்த வெப்பநிலையை கணச்சிடறாங்க. சரி, ஓகே. முதலாவது நல்லா கவனிங்க. இந்த 2 நிமிடத்துல இந்த கருவியால வெளிவிடப்பட்ட அல்லது கருவிக்கு சொந்தமான எனர்ஜி பயப்பு சக்தி 2 நிமிடத்துல அந்த பயப்பு சக்தி எங்களுக்கு தெரியுதா? வலு சமன் சக்தியின் நேரம். வலு சமன் சக்தியின் நேரம். அப்ப எனர்ஜி என்ன? H சமன் P தர T. P தர T. அப்ப பாருங்க, இந்த கருவியின் பயப்பு சக்தியை நம்ம H எடுத்தால், பயப்பு சக்தியை H எடுத்தா அங்க வலு 200 தர 2 நிமிடம். அப்ப 2 தர 60. 2 தர 60. எனவே 24 ஜூல். இவ்வளவு எனர்ஜி இதால பிறப்பிக்கப்பட போகும். அந்த எனர்ஜியில இங்க இருக்கிற இந்த மொத்தம், அதாவது 2400 ஜூலுங்கிறது, சரி, 2400 ஜூலுங்கிறது 100% உரியது. அப்ப 100க்கு 2400 சாரி 24,000 80% என்னன்னு கண்டுபிடிக்க போகலாம். எனவே நாங்கள் குறுக்கு பெருக்கம் கழிக்க விட்டாரா? குறுக்கு பெருக்கம் கழிக்க விட்டா x சமன் 24,000 தர 80 கீழே 100 வரும். கீழே 100. இப்ப இதுல நாங்க 2 சைபரை வெட்டி விடலாம். சரியா?
ஒரு ஆள் இதை பெருகி செல்லுமா 240 தர 80 பெருகி செல்லும் 240 80ஆல பெருகி செல்லும் டக்குனு ஸ்பீடா இருக்கு செல்லுங்களா 19,200 19,200 ஜூல். இப்ப சொல்லுங்களா இந்த ஜூலை பயன்படுத்தி தான் இவர் வெப்பமடைய போறார். சரியா? இப்ப இந்த கருவியை கொண்டு வந்து இதுல ஃபிட் பண்றதுக்கு முன்னால இந்த தொகுதியின் ஆரம்ப வெப்பநிலையை θ1 θ1 இதை இப்ப நீங்க துளையிற சந்தர்ப்பத்துல அந்த burst ஆகுற இந்த எனர்ஜி நல்லா கவனிங்க burst ஆகுற இந்த எனர்ஜி அங்க என்ன செய்ய போகுதுன்னா வெப்ப சக்தியாக இதுல ஸ்டோர் ஆகும் அவர் சேமிக்க போறோம். சரி ரெஸ்ட் ஆகிற எனர்ஜி அப்படி அதை எடுத்துக்க. அப்ப பாருங்க இது θ2 இங்க வரும் θ2 ஆரம்பத்துல θ ஏன்னா கேள்வி ஆரம்ப வெப்பநிலையில ஏன் தரலன்னா உங்கள்ட்ட கேட்ட கேள்வி டெல்டா θ என்ன வெப்பநிலையால அதிகரிச்சுன்னா கேள்வி என்ன வெப்பநிலையால அதிகரிச்சு. சரி ஓகே இப்ப நல்லா கவனிச்சுங்க அந்த என்ன வேறு மின் துளைப்பானால வெளிவிடப்பட்ட அந்த வெப்ப சக்தி யாருக்கு சமனா இருப்பான்னா ஈயக்குற்றி பெற்ற வெப்பத்துக்கு சமனா இருக்கும். இங்க பாருங்க எப்படி ஒரு கொஸ்டின் கிடைக்கும். இங்க பாருங்க மின் துளைப்பானினால் வெளிவிடப்பட்ட சரி மின் துளைப்பானினால் வெளிவிடப்பட்ட வெப்ப சக்தி யாருக்கு சமனா இருக்கின்றார் ஈயக்குற்றி பெற்ற வெப்ப சக்தி சமனா ஈயக்குற்றி பெற்ற வெப்ப சக்திக்கு சமனா. சரி இந்த இடத்துல பாருங்க மின் துளைப்பானால வெளியிடப்பட்ட வெப்ப சக்தி என்ன இருக்குது 19,200 இது சமன் ஈயக்குற்றி பெற்ற வெப்பம் அவர் திணிவு தந்திருக்காங்க அவர் தன் வெப்பக்குழு தந்திருக்காங்க. எனவே இந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண போற அந்த எனர்ஜிக்கான சமன்பாடு x சமன் ms θ அதுல கவனம். சரியா எனர்ஜிக்கான சமன்பாடு x சமன் ms θ யூஸ் பண்ண போறேன். அப்ப இந்த இடத்துல நான் கொண்டு வந்தேன் நீ பாருங்க அவர் எம்முக்கு பதிலா 2 தர அவர் தன்வெப்ப கொள்ளளவு தந்துடுங்க பாருங்கடா 130 தர வெப்பநிலை வித்தியாசம் டெல்டா θ. எனவே டெல்டா θ சமன் 19,200 2 தர 130ஆல பிரிக்கப்படும். பிரிச்சு விடைய சொல்லுங்க. சாரி இந்த இடத்துல நீங்க கவனிங்க கேள்வியில நான் 200 சொல்லியிருக்கேன்னா 300 சொல்லியிருக்கேன். இங்க கவனிங்க கேள்வியை கொஞ்சம் பாருங்க 300 சொன்னியா 200 சொன்னியா 200 சொன்னா ஓகே உங்களுக்கு விட வரும் என்னடா இங்க கவனிங்க 73 தசம் எஸ் 200 ஓகே அப்ப சரி 73 தசம் வரும் 73 தசம்
8 4 6 5 5 பாகை சி. எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? எஸ், ஓகே, ரைட். நோட் பண்ணி எடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகே. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. அப்படி முடியலன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க, நீங்க எழுதலாம். ரைட், அது பிரச்சனை இல்லை. அடுத்த கேள்வி சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. 120 கிராம் எழுதுங்க. 120 கிராம். இதை நான் அழிச்சுக்கிறேன். சிப்ரா நோட் பண்ணி வச்சிடும். சிப்ரா நோட் பண்ணி முடிச்சுட்டீங்க? எஸ், ரைட். எழுதுங்க அடுத்த கேள்வி. சரி, எழுதுங்க. 120 கிராம் 120 கிராம் 120 கிராம் எழுதுங்க. திணிவுடைய 120 கிராம் திணிவுடைய 120 கிராம் திணிவுடைய செப்பு கலோரிமானி 120 கிராம் திணிவுடைய செப்பு கலோரிமானி 15 பாகை சி அல்லது செப்பு கலோரிமானி 15 பாகை சியில் 120 கிராம் திணிவுடைய செப்பு கலோரிமானி 15 பாகை சியில் 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் 100 கிராம் பரவினை 100 கிராம் பரவினை அல்லது 100 கிராம் பரவினை கொண்டுள்ளது. 100 கிராம் பரவினை கொண்டுள்ளது. 100 கிராம் பரவினை கொண்டுள்ளது. 100 கிராம் பரவினை கொண்டுள்ளது. எழுதுங்க. 100 பாகை சியில் உள்ள 100 பாகை சியில் உள்ள 100 பாகை சியில் உள்ள 48 கிராம் 100 பாகை சியில் உள்ள 48 கிராம் அலுமினிய துண்டொன்று. சரியா? 48 கிராம் அலுமினிய துண்டொன்று. 48 கிராம் அலுமினிய துண்டொன்று அதனுள் இடப்பட்ட போது 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 இறுதி வெப்பநிலை 72 பாகை சி
இறுதி வெப்பநிலை 70 சாரி இறுதி வெப்பநிலை 27 சாரி 27 பாகை இறுதி வெப்பநிலை 27 பாகை ஆகியது இறுதி வெப்பநிலை 27 பாகை சி ஆகியது. எழுதுங்க. அலுமினியம் கமா செப்பு அலுமினியம் கமா செப்பு என்பவற்றின் அலுமினியம் கமா செப்பு என்பவற்றின் அலுமினியம் கமா செப்பு என்பவற்றின் தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே தன்வெப்ப கொள்ளளவுகள் முறையே 1000 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 சரி 1000 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் any பரவினி எழுதுங்க எனின் பரவினி தன்வெப்ப கொள்ளளவை காண்க எனின் பரவினின் தன்வெப்ப கொள்ளளவை காண்க எனின் பரவினின் தன்வெப்ப கொள்ளளவை காண்க. ரைட் இனி போர்டு கேள்வி செய்யலாம். நீங்க செய்யறது நான் டியூப் தார அந்த டியூப்ல இருக்கும் கேள்விகள்லாம் சரியா இந்த கேள்வி தேர்தல் இருக்கிறவர்களே நான் சரி ஓகே இனி போர்டு தான் சரி கேள்வியை பார்ப்போம் என்ன சொல்றாங்க. இங்க பாருங்கடா சொல்லாம் பாருங்க 120 கிராம் திணிவுடைய செப்பு கலோரிமானி சரியா 120 கிராம் திணிவுடைய செப்பு கலோரிமானி 15 பாகை சியில் 100 கிராம் பரவினை கொண்டுள்ளது. சரி என்ன கவனிக்கலாம். ஒரு கலோரிமானி ஒன்று இருக்கு ஒரு பாத்திரம் நினைச்சுக்கோங்க. சரி இப்போதைக்கு அப்படி இதுல இது செப்பு கலோரிமானி தான். இவர திணிவு 120 கிராம் இவரு 120 கிராம் இதுக்குள்ள 15 பாகை சீல சரியா 15 பாகை சீல 100 கிராம் பரவினை வச்சிருக்காரு. பரவி எண்ணெய் எடுக்கும் சரி 100 கிராம் பரவினை கொண்டுள்ளது. 100 பாகை சீல் உள்ள நல்லா கவனிங்க 100 பாகை சீல் உள்ள இது ஒரு அலுமினியம் துண்டு 100 பாகை சீல் அலுமினிய துண்டு 48 கிராம் திணிவுடைய இந்த அலுமினிய துண்டு போது அதனுள் விடப்பட்ட போது இங்க இருக்கிற இதுக்குள்ள விடுறாங்க இந்த தொகுதிக்குள்ள விடுறாங்க விட்ட போது இறுதி வெப்பநிலை 27 பாகை சி ஆகியது. அலுமினியம் செப்பு என்பவற்றின் தன்வெப்ப கொள்ளளவு அலுமினியத்துல தந்திருக்காங்க 1000 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 செப்புல தந்திருக்காங்க 400 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. இப்ப கேள்வி பரவிந்த தன்வெப்ப கொள்ளளவு என்ன பரவிந்த தன்வெப்ப கொள்ளளவு என்ன. ரைட் கேள்வி விளக்கிட்டாடா எல்லாரும். அவன் கேட்ட கேள்வி விளங்கிட்டான். கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. அவன் கேட்ட கேள்வி விளங்கிட்டான். எஸ் ரைட் ஓகே. இப்ப பாருங்க நான் சில விஷயத்தை காமிக்கிறேன். இது வளமையான செயற்பாடு. அதாவது இவர வெப்பநிலை சரி அலுமினியத்துல வெப்பநிலை வந்து 100 பாகை 100 பாகை 100 பாகை நெஞ்சு பாருங்க. இவரை உள்ளுக்கு போட்ட உடனே இந்த தொகுதியின் வெப்பநிலை 27. அப்ப இது 100ல இருந்து இவர் 27 போயிருக்காரு. ஆரம்பத்துல இருந்த கலோரிமானி இந்த பரவிட்டேரி 15ல இருந்து 27 போயிருக்கு. அப்ப இதுல இருந்து நாங்க எழுதலாம் இழந்த வெப்பம் சமன் பெற்ற அவ்வளவு இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம். யார் இழந்தாரு அலுமினியம் இழந்தார். யாரு பெறாரு கலோரிமானி சக பரவின் பெற. அப்ப இங்க கவனிங்க நாங்க எழுதுற கவனிங்க நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க சரியா இங்க பாருங்க அலுமினியம் இழந்த வெப்பம் அலுமினியம்
இழந்த வெப்பம் சமன் அலுமினியம் இழந்த வெப்பம் சமன் கெலோரிமானி சக பரவின் பெற்ற வெப்பம் அவ்வளவு சரி. அலுமினியம் இழந்த வெப்பம் சமன் பரவின் கெலோரிமானி சக பரவின் பெற்ற. இதுல பாருங்கடா, இந்த இடத்துல கெலோரிமானியின் திணிப்பும் கெலோரிமானியின் தன்வெப்புகளும் தந்திருக்கு. அதே மாதிரி அலுமினியத்துல திணிவும் அலுமினியத்துல தன்வெப்புகளும் தந்திருக்கு. பரவின் திணிவும் தன்வெப்புகளும் கேள்வி. எனவே நாம இந்த இடத்துல பயன்படுத்த போற சக்திக்கான சமன்பாடு ஃபுல்லாக அதை எடுத்துக்கிட்டு H சமன் ms theta. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கேள்வி செய்ய நான் எடுத்துக்கிறேன். பாருங்க எப்படி அந்த முடிவுகளை பிடிக்கிறது. H சமன் ms theta தான் நம்ம யூஸ் பண்றோம். அப்ப இந்த இடத்துல பாருங்கடா, அலுமினியம் இழந்த வெப்பம் அலுமினியத்துல தீயும். இந்த இடத்துல நீங்க அலகு மாற்றம் செய்ய தேவை. ஏன்னா இஞ்சாலையும் கூட்டு போறதால கிராம் 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 10 சைடு மட்டும் வெட்டப்படும். அப்ப அப்படி நாம எடுக்கலாம். அப்ப திணிவு முக்கியமான 48 தர அவரது தன்வெப்ப கொள்ளளவு 1000 தர வெப்பநிலை வித்தியாசம் இழந்த வெப்பம் 100ல இருந்து 27க்கு போகும். 100 - 27 இது சமன் கெலோரிமானி பெற்ற வெப்பம். இங்க பாருங்க 120 தர அவரது தன்வெப்ப கொள்ளளவு 400. இவர் வெப்பத்தை பெறுறார் 15ல இருந்து 27க்கு போகுது. 27 - 15. இதுலதான் கவனமா இருக்கு. வெப்பநிலை வித்தியாசங்கள் போறதுல கவனம் வரும். பட் பிளஸ்ல தான் வருவார், அதுல கவனம் வரும். இது 100ல இருந்து 27 இழக்குது வெப்பத்தை, இது வெப்பத்தை பெறுது. இது சக பரவின் பெற்றது. பரவின் 100, அவரது தன்வெப்ப கொள்ளளவு S, இவர வெப்பநிலையும் 27 - 15 ஆகும். 27 - 15. சரி, இங்க பாருங்கடா, இதுல 2 சைபர், இதுல 2 சைபர், இதுல 2 சைபர் வெட்டலாம். சரியா? வெட்டினா உங்களோட விஞ்ச போகுது 480 100 - 27. சாரி, 100 - 27 சொல்றான். 100 - 27 எதனால 73. சரியா? சொற்களல கவனம் பாருங்க. 73 ரெண்டு வருங்க. சரி, இங்க என்ன வரப்போகுது? 120 தர 4. இதுல இருந்து சுருக்கலாம். சொல்லுங்களா? 15 கழிச்சா 27ல இருந்து 15 கழிச்சா 12. சரியா? 12 வரும். ஓகே, வெரி குட். கிடையாது சக இங்க வரும் 12s 12s. எனவே இதை பெருக்கி ஒரு ஆன்சர் வரும், இதை பெருக்கி ஒரு ஆன்சர் வரும். எனவே 12s சமன் சொல்லுங்க, ஈனைக்கு வாராத பெருமானம் சொல்லுங்க. 480 - 73 பெருகி சொல்லுங்க. ஒரு ஆள் சொல்லுங்க 400. நான் சொல்றது மட்டும் பெருகு. 480 தர 73 பெருக்கி விடைய சொல்லுங்க. 480 தர 73 35,40 மைனஸ் இதை பெருகி சொல்லுங்க. 120 4 12 பெருகி சொல்லுங்க. 120 4 12 120 4 12 5760. எஸ், ஓகே. இப்ப இவர்ல இருந்து இவரை கழிச்சு விடைய சொல்லுங்க.
இவரிலிருந்து இவரை கழிச்சு விடை சொல்லு. 35,040 இருந்து 5,760 கழிச்சு விடை சொல்லு. 35,040 இருந்து 5,760 29,200. ஓகே, 29,280. இத 12 பிரிச்சு சொல்லுங்க. 12 பிரிச்சு சொல்லு. 29,280 12 2,440. எஸ், வெரி குட். 2,440 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின். தெளிவாக விஷயத்தை முடிச்சு. இன்ஃபா கேள்வி விளையாடா? எஸ். சரினா கேள்வி விளையாடாமா? இன்ஃபா விளையாடா? நோட் பண்ணி எழுதுங்க. மத்தாவளோட ஏபிசி நோட் பண்ணி எழுதுங்க, கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஒவ்வொரு கேள்வியாவது தெளிவா வருவீங்க. இப்போ நோட் பண்ணியாச்சா? சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. அடுத்த கேள்வி. சரி, இதை நான் சரி, அடுத்த கேள்வி எழுதுங்க. 84 ஜூல் 84 ஜூல் கெல்வின் -1. இப்ப 84 ஜூல் கெல்வின் -1 வெப்ப கொள்ளளவுடைய 84 ஜூல் கெல்வின் -1 வெப்ப கொள்ளளவுடைய கலோரிமானி ஒன்றினுள் 20 பாகை சி எழுதுவோம். 20 பாகை சி கலோரிமானி ஒன்றினுள் 20 பாகை சி 50 கிராம் 50 கிராம் 50 கிராம் 50 கிராம் 50 கிராம் நீர் உண்டு. 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 அதனுள் 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 சரி, அதனுள் அதனுள்
100 பாகை சியில் உள்ள அதனுள் 100 பாகை சியில் உள்ள அதனுள் 100 பாகை சியில் உள்ள 100 கிராம் 100 கிராம் 100 பாகை சியில் உள்ள 100 கிராம் நீர் விடப்பட்டுள்ளது. நீர் விடப்பட்டுள்ளது. நீர் விடப்பட்டுள்ளது. நீர் விடப்பட்டுள்ளது. இறுதி வெப்பநிலையை காண்க. நீர் விடப்பட்டுள்ளது. இறுதி வெப்பநிலையை காண்க. நீர வளமையானது பிரகல்ல வேண்ட நீரின் தன்மைப்புகள் அல்லது 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1 நீரின் தன்மை. சரி, இது வளமையான சரி, கேள்வி நோட் பண்ணியாச்சா? கேள்வியை நோட் பண்ணிட்டீங்களா? எஸ். இப்ப வரும் இப்படா சில விஷயத்த நல்லா இருப்பாங்க. சரியா? இப்ப ஒரு கலோரிமானி 84 ஜூல் கெல்வின் -1 வெப்பக்களோட கலோரிமானி 20 பாகை சியில் 50 கிராம் நீர். இங்க பாருங்க, ஒரு கலோரிமானி இருக்காங்க. இந்த கலோரிமானிக்குள்ள சரியா இதுல தன்வெப்ப கொள்வது கலோரிமானி திணிவு இனி தேவை 84 ஜூல் கெல்வின் -1 வெப்பக்களோட ஒரு கலோரிமானிக்குள்ள 50 கிராம் நீர் இருக்கு. 50 கிராம் நீர் இருக்கு. சரி, 50 கிராம் நீர் இருக்கு. இதோட தன்வெப்ப கொள்ளளவு எனக்கு தெரியும் 4200 ஜூல் கிலோகிராம் -1 கெல்வின் -1. சரி, இப்ப இந்த தொகுதி ஆரம்பத்துல தெளிவாக விளங்கிக்கணும். இந்த தொகுதியின் ஆரம்ப வெப்பநிலை 20 பாகஸ். 20 பாகஸ். இதுக்குள்ள என்ன செய்ய போறாங்கன்னா 100 பாகை சியில் இருக்கிற சரியா இதுக்குள்ள 100 பாகை சியில் இருக்கிற இதுக்குள்ள இருக்கிற நீர் வந்துகிட்டு 100 கிராம் திணிவுடைய அந்த நீர் 100 பாகை சியில் இருக்கு. இந்த நீரை என்ன செய்ய போறாங்கன்னா இந்த தொகுதிக்குள்ள ஊத்தினா இந்த தொகுதியின் இறுதி வெப்பநிலை θ2 இப்ப இறுதி வெப்பநிலை கிடைக்கும். அவ்வளவுதான் கேள்வி. இப்ப நான் சொல்ல கவனினா இந்த கலோரிமானியும் உள்ளுக்க இருக்கிற நீரும் ஆரம்ப வெப்பநிலை 20 பாய்ச்சல் இருக்கு. வெளியே இருந்து ஊத்தப்படுற இந்த நீர் 100 பாய்ச்சல் இருக்கு. அப்ப என்ன கவனமா இருக்கணும், வெளியிருந்து ஊத்தப்படுற இந்த நீர் இழந்த வெப்பம் இந்த கலோரிமானி சக உள்ளுக்கு இருக்கிற நீர் பெற்ற வெப்பத்தை கவனமா. அதான் இழந்த வெப்பம் சமன் பெற்ற வெப்பம். யாரு இழக்காரு யாரு பெறாரு தெளிவாக இருந்துக்கும். சரியா? நான் இதை சும்மா கதைக்கிறது காணிங்க. இதுக்குள்ள இருக்கிற அந்த நீருக்கு நான் சும்மா ஏன்னு பேரை கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ள இருக்கிற நீருக்கு நான் வீண்டு பேரை கொடுத்துக்கிறேன் சும்மா கதைக்கிறதுக்கு. இங்க கவனிங்க. இப்ப நாம கதைக்க போறோம். சரி, இப்ப நான் கதைக்க கவனிங்க. நீர் இழந்த வெப்பம் அதான் நீர் அந்த நீர் தான் வெப்பத்தை இழக்க போகுது. நீர் இழந்த வெப்பம் சமன் கலோரிமானி சக நீர் பட் பி அந்த வீங்கிறது நீர் பெற்ற வெப்பம். தெளிவாக நீர் பெற்ற. சரி, இந்த இடத்துல நான் கதைக்கிற விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கலோரிமானிக்கு வெப்ப கொள்ளளவு தந்திருக்கிறதால இந்த இடத்துல எனர்ஜி H(c(θ) நாங்க யூஸ் பண்ண வேண்டி வரப்போம். அதே மாதிரிக்கு நீருக்கு தன்வெப்ப கொள்ளளவு திணிவு தந்திருக்கிறதால H(ms(θ)வும் நாம இந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அப்ப எனர்ஜி எந்த விதமா கன்வெர்ட் ஆகுதுங்கிற விஷயத்துல கவனம் பண்ணும். அப்ப பாருங்க, இந்த நீர் இழந்த வெப்பம் ஏங்கிற நீர் இழந்த வெப்பம் அவரோட திணிவு சரியா 100 தர
10 சயம் உண்டு. இந்த இடத்துல கவனமா இருக்கு. ஏன்னா இங்க திணிவு இல்ல, அப்ப அலகு மாற்றத்துல கவனம். ஏன்னா இங்க பிளஸ் திணிவு இல்லாத ஒரு ஆள் வரும், கவனமா இருக்கணுமா? ரைட். 100 தர 10 சயம் உண்டு. இந்த இடத்துல நீரின தன்மைப்புகளோட 4200 தர வெப்பநிலை வித்தியாசம். வெப்பநிலை வித்தியாசம் சரி. நாம் அந்த வெப்பநிலை வித்தியாசம் சரி, வெப்பநிலை வித்தியாசம் 100 சய தீட்டா. சரி, 100ல இருந்து அவர் தீட்டாட்டுக்கு போறார், அவ்வளவுதான். இது சமம் கலோரிமானி பெற்ற வெப்பம். கலோரிமானி அவர திணிவு 50 தர அவர தன்வெப்ப கொள்ளளவு கலோரிமானி கலோரிமானிக்கு திணிவு தந்தி வெப்ப கொள்ளளவு தந்திருக்காங்க. எனவே சி தீட்டா நிறைய சக்திக்கு சி தீட்டா. அப்ப 84 அவர் வெப்பத்தை பெறுறாரு. தீட்டா 2 மைனஸ் 20 சக நீர் பெற்ற வெப்பம் அங்க 50 தர 50 தர 10 சயம் 3 தர 4200 தர வெப்பநிலை வித்தியாசம் வரப்போது தீட்டா 2 மைனஸ் தீட்டா 2 மைனஸ் 22. ரைட். இனி அவ்வளவுதான். சரி, இனி அங்க இருக்கிற கதைகள் அவ்வளவுதான். 10 சயம் 3 இங்கே நம்ம இந்த வேலை பார்த்துக்கலாம். இங்க பாருங்க 10 சயம் 3 இதுல 2 சைபர், இதுல ஒரு சைபர். சரியா? அதே மாதிரி இங்க இருக்கிற 10 சயம் 3 இதுல ஒரு சைபர், இதுல 2 சைபர் வெட்டி விடலாம். வெட்டி இருந்தால் இங்க உங்களுக்கு வரப்போகுது 420. சரியா? 100 மைனஸ் தீட்டா 2 இது சமன். அங்க 84 சுருக்கலாம், அவசரப்படுவாங்க. தீட்டா 2 மைனஸ் 20 சக இங்க உங்களுக்கு 5 தர 42 தீட்டா 2 மைனஸ் 20 சுருக்கல் எல்லாம் 84 42 42 சுருக்கி விடலாம். 42 சொல்லிங்கன்னா 1, 42 சொல்லிங்கன்னா 2, 42 சொல்லிங்கன்னா 10. சரி, ஓகே, அவ்வளவு. அப்ப இதை எடுத்தீங்கன்னா 10 into 100 மைனஸ் தீட்டா 2 இது சமன் 2 into தீட்டா 2 மைனஸ் 20 இது சக 5 into தீட்டா 2 மைனஸ் 20. அவசரப்படுவாங்க. இங்க பாருங்க தீட்டா 2 மைனஸ் 20ல 2 தீட்டா 2 மைனஸ் 20. அப்ப இதை எழுதலாம் என்ன 7 தீட்டா 2 மைனஸ் 20 இஞ்சாக 10 100 சய தீட்டா 2 அடைப்பு நீக்க விடுங்க. 1000 மைனஸ் 10 தீட்டா 2 இது சமன் 7 தீட்டா 2 மைனஸ் 16 140 வரும். அப்ப இவர் அங்கால கொண்டு வரும், இவர் அங்கால கொண்டு வந்தா 17 தீட்டா 2 சமன் 1140 வரும். அப்ப தீட்டா 2 சமன் 1140 17 பிரிச்சு சொல்லுங்க. 1140 17 சொல்லுங்க. என்ன வெப்பநிலை வரும் தீட்டா 2? என்ன வேண்டாவே 67% சாப்பிடுச்சு. 67% சாப்பிடுறாங்க. எஸ் 67.05. அப்ப தீட்டா 1 அளவாக 67 பாகை. இந்த கேள்வி விளங்கிட்டா? இந்த கேள்வி விளங்கிட்டான்னு கேட்டு எஸ், ஓகே. இப்ப கவனிங்க, இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் என்ன செய்யறோம், அடுத்த கிளாஸ்ல மிச்சம் இருக்கிற பகுதிகளோட நான் சந்திப்பேன். சரியா? ரைட்.
இன்னைக்கு கதைச்ச கேள்விகள் வழங்கிட்டானே இன்ஃபார்ம் கதைச்ச கேள்வியெல்லாம் வழங்கிட்டான். சரி, ஓகே. சந்தீபம் ஷாவில்